திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் ஊர் மக்கள் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் தாரை தப்பட்டை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் குடைப்பாறைப்பட்டியில் கடந்த சுமார் 12 வருடங்களுக்கு முன்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக எழுந்த சர்ச்சை காரணமாக இந்து அமைப்புகள் சார்பில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து ஊர்வலமாக எடுத்து செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று குடைப்பாறைப்பட்டி பொதுமக்கள் சார்பில் மட்டும் ஒரு சிலை வைக்கப்பட்டு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் வழக்கமாக திண்டுக்கல் கோட்டை குளத்தில் கரைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நேற்று முன்தினம் குடைப்பாறைப்பட்டியில் ஊர் பொதுமக்கள் சார்பில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த சிலை இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. குடைப்பாறைப்பட்டியில் ஊர்வலமாக தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலம் தொடங்கி பின்னர் திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல் வழியாக எடுத்து செல்லும்போது தேவாரம், திருவாசகம், விநாயகர் பாடல் பாடியபடி விநாயகர் சிலை அமைதியாக எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் பள்ளிவாசலை கடந்ததும் மீண்டும் தாரை தப்பட்டை முழங்க விநாயகர் சிலை கோட்டை குளத்தை அடைந்தது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. ரொம்ப சுக்காதானே நீ வயசான ஆளு. இது வைடா, டேய் ஒயிட் வைடா, இன்னொரு வீடு முன்னாடி வராப்பா. இதில் இருக்கு அங்கே போடா, தீபம் நிற்கிறாங்களா அங்கே போட ஒரு ஆள் பார்த்துக்குவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை